எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன வீடியோ அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை முடி உதிர்வுதான். நம்ம முடி உதிர்வு அப்படின்னோட ஃபர்ஸ்ட் என்ன யோசிப்போம் அப்படின்னா, இந்த எண்ணெய்லாம் தடவிக்கிட்டா நம்ம முடி வந்து நல்லா வளரும், இல்ல என்ன ஹேர் மாஸ்க் வந்து போட்டுக்கிட்டோன்னா, ஹேர் பேக் போட்டுக்கிட்டோன்னா நம்ம முடி வந்து நல்லா வளரும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா அது தப்பு கிடையாது. பட் வடிவேல் சார் ஒரு காமெடியில சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் தான் வீக் அப்படின்னு சொல்வாரு. அந்த மாதிரி நம்ம என்னதான் வெளியில வந்து என்ன தடவனாலும் பூசினாலும் உள்ள இருக்கிற முடிகள் வந்து ஸ்ட்ராங்கா வளரும் போதே ஹெல்தியா அதோட வேர்க்கால்கள்ல இருந்து ஸ்ட்ராங்கா வளரல அப்படின்னா நமக்கு முடி உதிர்வு அப்படிங்கிறது பெர்மனண்டா இருந்துட்டே தான் இருக்கும். சோ நம்ம என்ன ஃபுட் வந்து உள்ள எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்மளோட முடி வந்து நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தியா வளரும். அப்படி என்ன வகையான உணவுகள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் முடி வளர்ச்சிக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, முடி வளர்ச்சியை பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு என்ன ஆறடி கூந்தல் இருக்கா அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். எனக்கு வந்து ஆறடி கூந்தல்லாம் இல்லைங்க. பட் முன்னாடி இருந்ததை விட, அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப முடி வளர்ச்சி கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நான் முன்னாடி இருந்த போட்டோவும் இப்ப இருக்கிற போட்டோவும் அட்டாச் பண்றேன், நீங்களே பாருங்க. ஓகே, அதுக்கு நான் எந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன், எப்படிலாம் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம், எல்லாருக்குமே கண்டிப்பா பெனிஃபிட் தரும். இது 100% ஷுவரா ரிசல்ட் தரும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தண்ணீர். சீப் அண்ட் பெஸ்டா நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய தண்ணீர் தான். தண்ணீர் வந்து நம்மளோட உடம்புக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம முடிக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம தேவையான அளவு தண்ணி குடிக்கல அப்படின்னா நம்மளோட ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸ்கின் எப்படி ட்ரை ஆகுதோ அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்பும் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அப்படி ட்ரை ஆகும் போது கண்டிப்பா நமக்கு வந்து பொடுகு பிரச்சனை வரும். அந்த பொடுகு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து முடி உதிர்றது வந்து தன்னாலேயே கூடவே சேர்ந்து வந்துடும். சோ நீங்க வந்து உடம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து தண்ணீர் குடிங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வந்து டாக்டர்ஸ் தான் சொல்றாங்க. சோ உங்க உடம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்க தினமும் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் பச்சை பயிறு. இது வந்து ஆல்ரெடி நான் வந்து பச்சை பயிரை யூஸ் பண்ணி ஒரு ஹேர் மாஸ்க்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட அதை கொடுக்குறேன். பட் பச்சை பயிரை வந்து நம்ம வெளியிலையும் வந்து ஹேர் பேக்கா ஹேர் மாஸ்கா போட்டுக்கலாம். பட் அதை விட முக்கியமா நம்ம வந்து இன்டேக்கா எடுத்துக்கணும். நீங்க வந்து ஊற வச்சுட்டு அப்படியே சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா வேக வச்சு சாப்பிடலாம். அது எல்லாத்தையும் விட அதோட ஃபுல் நியூட்ரியன்ஸும் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா அதை ஊற வச்சுட்டு முளைக்கட்டை வச்சு சாப்பிடுங்க. இது வந்து கண்டிப்பா ஷுவரா 100% உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். நீங்க டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிர் வந்து சாப்பிட்டுட்டே வாங்க. உங்களுக்கு ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும், நல்ல முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும். அடுத்ததா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். இந்த பாதாம், முந்திரி, அப்புறமா உலர் திராட்சை, இதெல்லாம் வந்து அவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தினமும் நீங்க வந்து இன்டேக்கா எடுத்துக்கோங்க. ஒரு 5 பாதாம் 5 முந்திரி அந்த மாதிரி தினமும் சாப்பிடுங்க. இதெல்லாம் நான் தினமும் எடுத்துக்க முடியாது அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நீங்க வந்துட்டு அதாவது சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கக்கூடியது நம்ம நாட்டிலேயே விளையக்கூடிய நிலக்கடலை வந்து நீங்க தினமும் எடுத்துக்கோங்க. இதோட முக்கியத்துவம் வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரியுது, பட் நமக்கு வந்து இது தெரியறது இல்ல. எப்பவுமே நமக்கு வந்து நம்ம கூடவே இருக்கிறது அண்ட் நம்ம நாட்டிலேயே விளையிறதோட முக்கியத்துவம் வந்து எப்பவுமே நமக்கு தெரியாது. அண்ட் பொட்டுக்கடலை கூட நீங்க சாப்பிடலாம், அதுவும் வந்து அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அடுத்ததான் முட்டை. நீங்க வேக வச்ச முட்டை, ஒரு நாளைக்கு ஒரு முட்டை வந்து நீங்க தினமும் சாப்பிடலாம். அதுல வந்து அவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கு. புரோட்டீன், முக்கியமா புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கு. சோ நீங்க வந்து வேக வச்ச முட்டை அதிகமா சாப்பிடலாம். முட்டை தானே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு ஃபுட்டை எப்படி எடுத்துக்கிறோம் இன்டேக்கா அப்படிங்கறத பொறுத்தும் நம்மளோட முடி வளர்ச்சி அதெல்லாம் மாறுபடும். சோ நீங்க வந்து ரொம்ப ஆயிலி ஃபுட்டா அதை அவாய்ட் பண்ணிட்டு வேக வச்ச முட்டை வந்து பெரும்பாலும் எடுத்துக்கோங்க. அதே முட்டையை வந்து நம்ம ஹேர் மாஸ்காவும் நம்ம வந்து வெளியிலயும் வந்து யூஸ் பண்ணலாம். சரி, நீங்க வெஜிடேரியனா இருக்கீங்க, முட்டை சாப்பிட முடியாது அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அல்டர்னேட்டிவா அப்படியே பனீர் எடுத்துக்கலாம். பனீர்ல வந்து அவ்வளோ புரோட்டீன் இருக்கு. சோ பனீர் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்ததான் மீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சிக்கன் அண்ட் மட்டன் அதெல்லாம் வந்து கம்பேர் பண்றதை விட மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னாடிலாம் நான் வந்து மீன் சாப்பிடவே மாட்டேன். எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க நிறைய மீன் சாப்பிடணும், கீரை வகைகள்லாம் சாப்பிடணும்னு. பட் நம்ம தான் அம்மா சொல்ற பேச்ச என்ன கேட்டிருப்போம், கேட்கவே மாட்டோம் இல்லையா. அதுக்கப்புறமா தான் நான் வந்து மீன்லாம் வந்து அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சேன். சோ மீன்லாம் வந்து நீங்க உணவுல வந்து எடுத்துக்கோங்க. அதுல ஒமேகா 3 ஆசிட் அதெல்லாம் இருக்கு. சோ முடி வளர்ச்சிக்கு அதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். மீன் சாப்பிட பிடிக்காதவங்க மீன் எண்ணெய் மாத்திரை எல்லாம் வந்து கடையில விக்குது. சோ அது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கூட வாங்கி ட்ரை பண்ணலாம்.
அடுத்ததான் கீரை வகைகள், அப்புறமா பருப்பு வகைகள், இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும். இதுல நிறைய புரோட்டீன்ஸ், பருப்பு வகைகள்ல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு, கீரையிலையும் அந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஸோ கீரை வகைகள்லாம் நீங்க வந்து தினமும் எடுத்துக்கோங்க. கீரை அப்படிங்கும் போது நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து முருங்கைக்கீரை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரையை வந்து நீங்க தினமும் எடுத்துக்கோங்க. தினமும் உங்களால அதை வந்து நான் செஞ்சு சாப்பிட முடியாது அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து நல்லா நிழல்ல காய வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் காலையில எந்திரிச்சதும் ஒரு கிளாஸ் தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் பொடி போட்டு கலக்கி குடிச்சிருங்க. அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். தினமும் நம்ம உடம்புல அது அதோட சத்து வந்து சேர்ந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா பருப்பு வகைகளும் நீங்க வந்து அதிகமா சாப்பிடுங்க. வேக வச்சு கொண்டக்கடலை அதெல்லாம் வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கோங்க. அடுத்ததான் முடி வளர்ச்சிக்கு விட்டமின் சி சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால விட்டமின் சி அதிகமா இருக்கிற பழங்கள்லாம் நீங்க வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. அது எதெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொய்யா பழத்துல அதிகமா இருக்கு. அதோடவே எலுமிச்சை, ஆரஞ்சு, அதுக்கப்புறமா நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காயிலையும் வந்து விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு. ஸோ நீங்க வந்து விட்டமின் சி அதிகமா இருக்கிற உணவு வகைகளையும் நீங்க வந்து தினமும் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நிறைய காய்கறிகள் பழங்களும் வந்து உங்களோட அன்றாட லைஃப்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா நமக்கு அந்தந்த சீசன்ல எந்த காய்கறிகள் பழங்கள் வந்து அதிகமா கிடைக்குதோ அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. விட்டமின் ஏ சத்தும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எதுலலாம் இருக்கு அப்படின்னா கேரட், பப்பாளி, இதுலலாம் வந்து விட்டமின் ஏ சத்து அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதையும் நீங்க வந்து தினமும் எடுத்துக்கோங்க. அடுத்துதான் நீங்க வந்து பிளாக்ஸ் சீட் வந்து தினமும் எடுத்துக்கலாம். பிளாக்ஸ் சீட் அப்படின்னா ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. கடைகள்ல, சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் வந்து இப்பவே எல்லா கடைகளிலுமே இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆளி விதை வாங்கிட்டு நீங்க வந்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை வந்து தினமும் சாப்பாட்டில் கலந்தும் சாப்பிடலாம், இல்லைனா தண்ணியில் கலந்து கூட நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபிளாக்ஸீடை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸ் மாஸ்க்கு, அப்புறமா ஹேர் பேக்கு இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் இன்னும் ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அடுத்துதான் நம்ம வெளியில பூசிக்கிற எண்ணெய் வகைகள் வந்து எவ்வளவு முக்கியமோ, தலைக்கும் முடிக்கும் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி உள்ள நம்ம இன்டேக்கா எடுத்துக்கிற எண்ணெயும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ நல்லது. அடுத்ததான் தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயும் அது எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்லி எல்லாருமே தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ தேங்காய் எண்ணெயும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா டெய்லியுமே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய் வந்து மென்று சாப்பிடுங்க. பச்சை தேங்காய் வந்து அப்படியே மென்று சாப்பிடுங்க. அது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் வந்து நல்ல ஷைனியாகவும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் வளரும். பொதுவாக இப்போ கேரளாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய தேங்காய் ப்ராடக்ட் வந்து, அதாவது தேங்காய் எண்ணெய், தேங்காயிலேயே பண்ற உணவு வகைகள் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மீனும் வந்து அவங்க அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஸ்கின்னும் ஹேரும் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேங்காவும் வந்து உங்க உணவுல வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க. அதுக்காக அதிகமா சேர்த்துக்க கூடாது. ஒரு சின்ன சின்ன பீஸ் வந்து தினமும் பச்சையா அப்படி கடிச்சு மென்னு சாப்பிடுங்க. ஓகே, இந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் நீங்க டே டு டே லைஃப்ல கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு 100% ஷுவரா சொல்றேன், உங்களுக்கு முடி வளர்ச்சி வந்து அதிகமாகும் அண்ட் ஹேர் ஃபாலும் வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். ஓகே, நான் வந்து இதெல்லாம் முடி வளர்ச்சிக்காக தான் எடுத்துக்கிட்டேனா அப்படின்னு கேட்டா, டு பி ஃப்ரேங்க், எனக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்டா முடி நல்லா வளரும் அப்படின்றதே தெரியாது. நான் வந்து ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப வெயிட்டா இருந்தேன். ஒரு 76 kg அந்த லெவலுக்குலாம் இருந்தேன். அதுக்கப்புறமா நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணும்போது எனக்கே தெரியாம நான் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். நிறைய நல்ல உணவு பழக்கங்கள் வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய காய்கறிகள், பழங்கள், முக்கியமா கீரை, அதுக்கப்புறமா பச்சை பயிறு வந்து தினமும் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். ஊற வச்சு சேலடா சாப்பிடுவேன். அதுல கேரட் அந்த மாதிரிலாம் துருவி போட்டு சேர்த்து சாப்பிடுவேன். முக்கியமா பச்சை பயிறு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா முடி வளர்ச்சி நல்லா இருக்கும். அதுக்கு வந்து நானே வந்து ஒரு உதாரணம். அதனாலதான் நான் யாருக்குனாலுமே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு கண்டிப்பா பச்சை பயிரை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி எனக்கு ரிசல்ட் இருந்ததுனால தான் நான் இதெல்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம எல்லாருமே பாருங்க. இன்னும் நிறைய ஹேர் பேக், ஹேர் மாஸ்க், அப்புறமா நல்ல யூஸ்ஃபுல்லா ரிசல்ட் தெரியற மாதிரியான எண்ணெய் அதெல்லாம் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியா லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு தவறாம வந்து சேரும்.
அப்புறம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம வாழ்ற லைஃப் ஒரே ஒரு தடவை தான். ஸோ வாழ்ற வரைக்கும் ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையா அந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்க நம் தமிழ்.